அப்படி இருக்கீங்க எல்லாம் தரத்திந்தரமா இருப்பேன்னு நினைக்கிறேன் அன்பர்களே. இந்த அக்கௌண்டோட ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்ல கலெக்ஷன் தான், அதாவது பார்த்தீங்கன்னா 90 லெவல் நண்பர்களே. அதாவது எங்கிட்டு போய் நிறுத்தி வச்சிருக்காரு ஒன்று கொண்டு போய் எங்கடா போய் எடுத்து வச்சிருக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனு. அதுவும் ஃபுல் காம்போ, அதுக்கப்புறம் கோல்டன் ப்ரொஃபைலு அப்படி தங்கத்தில் ஜொலிக்குதா. ஐயோ பார்க்கும்போதே கண்ணெல்லாம் இதாக இருக்குது. அதுவும் ஆல் ஹேர் கலெக்ஷனு வித் டாப் கிளாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 டைமண்டோட இருக்குது. கிட்டத்தட்ட டைமண்ட் மட்டும் இந்த அக்கௌண்ட்டில் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 லட்சம், 7.25 லட்சம். அந்த அளவுக்கு எப்படி சொல்ல ஒரு ரிச்சஸ்ட்டு அந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான இதுதான் கலெக்ஷன்லாம் பாருங்களேன். சத்தியமாக சொல்கிறேன் மறந்துடுவீங்க ஒருத்தரும். அந்த மாதிரி இந்த மாதிரியானதான். ஐயோ இப்போ இதே பாருறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இதெல்லாம் பாருங்களேன். இந்த 4000, 7051, 4041 எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறான் பையன் வெறியான இதுன்னு நினைக்கிறேன். வேறு இல்லை கைஸ், நம்மளோட ஓன் கலெக்ஷன் தான் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களா, ஐயோ கண்ணே ஜொலிக்குதே அந்த மாதிரி. ஐயோ கைஸ் எனக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்க்கும்போதே. பேசாமல் அதை அப்படியே கெட்டு பிடிச்சிட்டு அப்படியே இருந்துடலாமன்னு தோணுது எனக்கு வாழ்க்கை முழுக்க. அதான் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேண்டாம், காசு வேண்டாம், சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், இது வேண்டாம். கலெக்ஷன் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னால் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கலெக்ஷனு. அதுவும் மாஸ்க்கெல்லாம் பாருங்களேன். நம்பர் 7 கைஸ், நம்பர் 7 தலையில் ரைஸ்டார் ஹேர் ஹிப்ஹாப் எலைட்டு போட்டு நின்னாச்சுன்னு வையன் கொய்யால தரமாக தாறு மாதிரி தக்காளி சோறாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க மெயின் சம்பவமே. அதாவது மொத்த அழகையும் கொண்டு வந்து எங்கே இறக்கி வச்சிருக்கான்னு பார்த்தியா அங்கே மாரி 924 வால்ட்டு. என்னடா அந்த எனக்கு கைஸ் இப்போவுமே சொல்கிறேன், எனக்கு சோறு வேணுமா, தண்ணி வேணுமா, எப்படி சொல்ல ஸ்லீப் வேணுமா, பீஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வேண்டாம். கிட்டத்தட்ட எனக்கு இந்த கலெக்ஷனை குத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க சொன்னீங்கன்னா ஜாலியாக அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன் போயிட்டேன் நான். உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்குற பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எக்ஸ்ப்ளோரர். அதாவது அது வாய்க்குள்ளே வரல, அது கட்டுறதும் பெற்றதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் கைஸ் பார்த்தீங்கன்னா 1 to 5 நார்மல் எலைட் பாஸோட ஃபுல்லி டாப் நிலுங்க. டாப் வந்து நம்ம என்னலாமா அந்த கலெக்ஷனில் எத்தனை டாப் இருக்குது மொத்தம் இருக்குன்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் ஃபீமேல் இது ஒன்று 11 இது 12. அதுக்கப்புறம் எங்கே போச்சு எங்கே போச்சு 12 இது ஒரு 13. அதுக்கப்புறம் எங்கே போச்சு இது டாப் ஆனது தெரில 13 14 15 இது ஒரு 16 17. ஓ காய்ஸ் 17 டாப்பு மொத்தம் கலெக்ஷனில். என்ன அது கருமா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க 17 18. ஐயோ இவனை காய்ஸ் இவனை விட்டாச்சுன்னா எப்படி சொல்ல என்னையா டாப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னும் இது மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 17 டாப்பு எங்கே போச்சு ஐயோ எனக்கு நாக்கெல்லாம் தெரியல. 17 டாப்பு 18 மொத்தம் இந்த கலெக்ஷனில் மட்டும் ஒரு 18 டாப்பு வாய்ஸ் ஆகு. என்ன அது ரைட் நண்பர்களே, ரொம்ப குதூகலமாக இருக்குது கலெக்ஷனே. நான் விட்டா அந்த கலெக்ஷனே விட்டு சைட் அடிச்சுன்னு இருப்பேன். சரி ரைட் ஓகே, நம்ம அதுக்கு மேலே நீங்கள் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இப்போ தான் முக்கியமான மீன் சம்பவத்துக்குள்ளே இருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ கசம்சான்னு இருக்குது எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நருட்டோ அந்த பேர் என்ன கைஸ் ஏதோ பொம்மை படம் அதெல்லாம் வரும், அதில் உள்ள கொலாபரேஷனு. இது லிமிட்டட் எடிஷன் பண்டில், இது நிறைய பேத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேறு அந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் பண்டில்ஸ் மட்டும் போட்டு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோலாம் இது 1.5 மணி நேரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் விட்டு பேசிகிட்டே இருந்தேன்னா அதனால் நான் மெயின் பண்டில் மட்டும் அப்படியே போட்டு காமிச்சிட்டு இங்கே பாருங்கள் ஆர்டிக் ப்ளூலாம் ரிட்டன் விடமாட்டானுங்கன்னா தவமாக கிடக்கானுங்க. ஆனால் விடமாட்டானு எனக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா விட்டாச்சுன்னா அவ்வளோதான், நான் போய் உசுரை விட்டுருவேன். அந்த அளவுக்கான நிறைய பைத்தியங்கள் கேம்குள்ளே சுற்றின்னு இருக்குது, அதனால் விடமாட்டானு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன இது ரேப்பர் இன்குபேட்ரு. அதுக்கப்புறம் இந்த லோக்கேஸ் கேமர் இது பயங்கர ரேர் கைஸ். அதுக்கப்புறம் இது ஒரு காலத்தில் ப்ளூவை விட ரெட்டு ஏன்னா ரேராக இருந்துச்சுன்னா லோகேஷ் கேமரா தான் யூஸ் பண்ணிட்டுருப்பாரு. இப்போ பாவம் அந்த மனுஷன் எல்லாத்தையும் ரிட்டர்ன் விட்டு எல்லா தலையிலையும் மண்ணள்ளி போட்டாங்க கரீனா பீப்பையா. சரி ரைட் ஓகே, அவனை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் அப்படியே கலெக்ஷன் மட்டும் இது பண்ணுறேன். அப்படியே முக்கியமானது மட்டும் அப்படியே பார்த்துக்கிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரியான
எப்படி சொல்ல ரேரஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி சொல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா நம்ம சேனலில் மட்டும் தான் முடியும். என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இருக்காது. என்டர்டைன்மெண்ட் நம்ம சேனல் வாங்க, கீழே நம்ம கமெண்ட் செக்ஷன் என்னென்ன தோணுதோ அடிச்சு விடுங்க. மே மாதம் எல்லாம் ஜாலியாகவே இருக்காங்க. என்னன்னு தெரில, அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது. அதாவது வாரம் எவனா டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுவான், எவனுக்காக பிரேக்கப் ஆகும், நம்மளுக்கு அது ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தா எதுவுமே ஆக மாட்டுக்கு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன கணக்கு வழக்குன்னே புரியல, நம்மளும் ஜாலியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா கலெக்ஷன் 90 லெவலு எல்லாம் பார்க்கும்போது ஜாலி வராமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஷூலாம் போட்டுட்டு இப்போ பாருங்க ஏஞ்சலி குடும்பத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா 1 2 3 4 இது இல்லை பூமா வந்து ஏஞ்சலிக்கில் வராது. அப்போ இல்லைங்க 1 2 3 4 5 6 இது வரைக்கும் வந்து 6 7 ஃபீமேல்லையும் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஸ்டாரில் போட முடியாதனால நம்ம ஃபீமேல் எதுவும் இது பண்ணல, அதனால எதுவும் மட்டும் பண்ணல. மற்றபடி ஏஞ்சலிக்கெலாம் தரத்தின் தரமாக விட்டு எப்படி சொல்ல விட்டு கொளுத்தி வச்சிருக்காங்க அந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் கிரிமினல் செக்ஷன்லையுமே எல்லாம் வச்சுருக்கேன். 4th லைட் பாஸு இந்த கலெக்ஷன்லாம் எப்படி சொல்ல ஒரு எப்படி சொல்ல ஐயோ இது சொல்ல அது என்ன ஐயோ ஏதோ ஒன்று வருமே ஏதோ சொல்ல முடியாத வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் தாங்க மெயின் சம்பவமே இப்போ தான் டாப் லோடுக்குள்ளே இறங்கி இருக்கிறோம். 160 எமௌண்ட் கலெக்ஷனு. எமௌண்ட்லாம் நீங்கள் டக்குன்னு பாருங்கள், ஏன்னா டைம் இல்லை கைஸ். வீடியோ ரொம்ப பெருசுனா கமெண்ட் செக்ஷனில் இப்போ கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. வேண்டாம், நம்ம கழுவி ஊற்றுறதெல்லாம் குளிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வெப்பனுக்குள்ளே போயிடலாம். இது வேற ஒரு பொம்பத்தாளி வேறு இல்லைங்க. அதாவது கன்னெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. பாருங்க எல்லாம் 4 நாளாக எடுத்து வச்சிருக்கிறானு. இதெல்லாம் அந்த காலத்து இதெல்லாம் கையில் வச்சுட்டு போய் இதெல்லாம் இப்போ உள்ள பிளேஸ்க்கே தெரியாது கைஸ். இதெல்லாம் என்ன கன் ஸ்கின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறானுங்க. நான் இதெல்லாம் அப்படியே டக்குன்னு மட்டும் காமிச்சிட்டு போகிறேன். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்ல இதாக பார்த்துக்கிடுங்க. காய்ஸ் ஆனால் சொல்லப்போனால் எனக்கு வார்த்தை வரல. நான் கிட்டத்தட்ட இந்த கலெக்ஷன் மட்டுமே ஒரு 2 நாளாக உட்காந்து போட்டு பாட்டே இருந்திருப்பேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு எப்படி சொல்ல கலெக்ஷன் பார்க்குற ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படியான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது நண்பர்களே, அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் அங்கே தான் குமியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உட்பெக்கர் டாப்பே. அதுக்கப்புறம் AC80 இது டாப்பு கிடையாது, இது டாப் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M60 டாப் இருக்குது, டாப் 2 இருக்குது. இன்னும் எல்லாரும் டாப் 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா UMPயில் மேக்ஸு அதெல்லாம் டக்குன்னு காட்டுறேங்க. ஏன்னா வீடியோ லென்த் ரொம்ப போயிட்டே இருக்குது. என்ன அது இப்படி ஐயோ எனக்கு கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது தலைவலிக்குது. இதெல்லாம் நம்மளோட ஓன் கலெக்ஷன் தான் கைஸ். கவலைப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா M10ல் பார்த்தீங்கன்னா இந்த நாய் M10 டாப் M10 இந்த காம்போ. இந்த காம்போலாம் இந்த காம்போலாம் வெறியான காம்போயா. முன்னாடிலாம் போட்டு யாரு அது என்ன அஜுபாய் லைவ்னு நினைக்கிறேன், அவங்க காம்போ வச்சுட்டு விளாடுவாங்க பாருங்க, வெறியா இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒருத்தனுமே தெரிய மாட்டேன் கைஸ் காம்போனா என்னன்ட்டு. அந்த காம்போ இதுவே மறந்து போச்சு எல்லாத்துக்குமே. எல்லாம் சும்மா ஏதாவது ஓசியில் கொத்தா போட்டு விளாடுறதேங்களா. அந்த உண்மையிலே எனக்குலாம் காம்போ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதுதாங்க தரத்தின் தரமான சம்பவம். 90 லெவல் க்ளூ வாலு. இந்த வாலுக்காண்டி தான் ஒருத்தனும் எப்படி சொல்ல தவம் இருக்கிறான். ஐயோ இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு வாலு. ரைட் நண்பர்களே, நம்ம வீடியோவோட எண்டு கொண்டேன். இந்த வீடியோ ஸ்பான்சர் பை AJ Elects. RR நம்மளோட ஓன் கலெக்ஷன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஓன் கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கீழே இருக்க வாட்ஸ்அப் சேனல் கிளிக் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாம் நம்மளோட ஓன் கலெக்ஷன் தான். யாருக்கா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தாங்க பிடிங்க எல்லாத்துக்கும் அட்டின். இப்போ தான் மெயின் சம்மந்தம் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுறப்போ ஒரு 200 நாள் பக்கம் இருக்குது. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் தரமான கலெக்ஷனில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ ஆல், பை பாய்.